வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நம்ம சேனலில் நம்ம சிம்பிளான ட்ராவலுக்கு தேவையுள்ள வீடியோஸ் மட்டும் நெசசரி இன்ஃபர்மேஷனோட போட போகிறோம். எல்லாத்தையுமே நான் வீடியோலேயே காட்டிட்டேன்னா நீங்கள் நேரில் என்ன போய் பார்ப்பீங்க. ஸோ வாங்க நம்ம தமிழச்சியின் பயணங்களில் நமக்கு தேவையுள்ள இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழச்சியின் பயணங்களில் நம்ம தாய்லாந்து செல்வதை பற்றி காண்போம். இதில் என்னென்னா, நாங்கள் கிராப்பி அப்படின்ற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தோம். கிராப்பின்ற இடம் நமக்கு பேங்காக், பட்டாயா மாதிரி ரொம்பவும் க்ரௌடியாக இல்லாமல், ரொம்ப மக்கள் கூட்டம் இல்லாமல், ஒரு மிக்ஸ்டாக ஒரு டூரிஸ்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஒரு அமைதியான ஒரு பயணம் வேணும்னாலும் அதையும் நம்ம குடும்பத்தோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஒரு கப்பலாவோ நம்ம போகணுன்னாலும் நம்ம ஏற்படுத்திக்கொள்ளலாம். இன்னொரு காரணம் நாங்கள் கிரப்பியை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னென்னா, நாங்கள் இங்கே எங்கள் கூட வேலை செய்கிற ஒரு நபர் தாய்லாந்தை சேர்ந்தவர். அவர் கிரப்பியை தான் எங்களுக்கு சொன்னார் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அதனாலேயும் ஒரு காரணம் நாங்கள் கிரப்பியை சூஸ் பண்ணதுக்கு. ஸோ கிரப்பியில் தான் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ கிரப்பியிலேருந்து நீங்கள் அவுனாங்கன்ற ஒரு இடத்துக்கு போகணும். அது ஒரு 1/2 மணி நேரம் பயணமாக இருக்கும் டாக்ஸியில். அங்கே அவுனாங்கன்ற இடத்துல தான் மற்ற கனெக்டிவிட்டிஸ் டு மற்ற தீவுகளுக்கு உள்ள கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே அங்கேருந்து தான் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் அவுனாங்கன்ற இடத்துல போய் ஸ்டே பண்ணலான்னு யோசித்தோம். ஸோ தட் எங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே ஈஸியாக நாங்கள் பயணம் செய்கிறதுக்காக. கிரப்பியிலேருந்து அவுனாங்க்கு போகிற பயணம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டாக்ஸியில் தான் போனோம். அது மலைகள் சூழ்ந்து, அதுவும் லைம்ஸ்டோன் கிளிஃப் மவுண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. 9 கோளும் ஒன்றாய் காண பாருங்க, நம்ம விநாயகர் இங்கே இருக்கிறாரு. இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வெளியிலேயே இருந்துச்சு இந்த விநாயகர் சிலை. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு பார்க்க. ஏன்னா நான் இந்தியாவில் இப்போ வேலை பார்க்கல. நான் வெளியூரில் இருக்கேன். ஸோ வெளிநாடில் இருக்கேன். ஸோ அங்கேருந்து அங்கே நம்ம கோயிலெலாம் பார்க்க முடியாமல் இங்கே ஒரு வெளிநாட்டில் இன்னொரு நம்ம பிள்ளையாரை பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது நமக்கே தெரியும், நம்ம புத்திசம் இல்லை ஹிந்துவிசம் எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து கொஞ்சம் அதோட ஒற்றுமை இருக்குது தாய்லாந்துலேயும். அதனால் மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. முதல் நாளுங்கிறதுனால நாங்கள் பக்கத்தில் உள்ள நைட் மார்க்கெட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் நிறைய விதவிதமான தாய்லாந்து உணவுகளை சாப்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு சரியில்லாமல் போன சம்பவமும் நடந்துச்சு. அண்ட் அங்கே உள்ள ஃபயர் ஷோலாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே உள்ள நைட் மார்க்கெட்டில் என்ன ஒரு இதுனா, இங்கே கம்பேர் பண்ணுற ப்ரைஸோடு நாங்கள் இதே ப்ரைஸ் வேறு 2-3 இடத்துல பார்த்தோம். சில ஒரே ஒரே உடையே வேறு ரொம்ப அதிகமாக விற்றுட்ருந்தாங்க. ஸோ இந்த நைட் மார்க்கெட் அவுனாங்கில் உள்ள நைட் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்ததில் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. அண்ட் நம்ம பார்கெயின் பண்ணி விலை பேசியும் நம்ம வாங்கலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஆனால் வாங்கலாம். 2வது நாள் நாங்கள் ஃபீஃபி ஐலாண்ட்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ இங்கே எல்லாமே சுற்றி தீவுகள் தான். ஸோ அதனால் நாங்கள் ஸ்பீட் போட்டில் தான் போனோம். நொப்பரட்டாரா பியர், இந்த ஒரு பியரில் இருந்து நாங்கள் ஸ்பீட் போட்டில் புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணி நாங்கள் ஃபீஃபி ஐலாண்ட்ஸ்க்கு போய் அங்கே ஒரு ரெசார்ட்டும் புக் பண்ணியிருந்தோம். 1 டேக்கு கொஞ்சம் நல்ல வியூவோட நல்லா அழகாக இருக்கிற மாதிரி. அதுவும் ஒரு அமைதியான ரெசார்ட்டாக தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஃபீஃபி ஐலாண்ட்ஸுக்கு மறுமுகமும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நிறைய பார்ட்டி சிட்டி மாதிரி தான், அதுவும் பார்ட்டி ஐலாண்ட் மாதிரி தான். பட் நாங்கள் இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நாங்கள் ரொம்ப அமைதியாக தான் ட்ராவல் பண்ண விரும்புகிறோன்றதுனால இந்த ஒரு பக்கமும் ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு ஃபீஃபி ஐலாண்ட்ஸில். இங்கே உள்ள ரெசார்ட் நாங்கள் புக் பண்ணியிருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரூமில் இருந்தும் சரி, பாத்டப்பில் இருந்தும் சரி, வியூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அந்த ரெசார்ட்டை சுற்றியும் அது அந்த ரெசார்ட் ஒரு மலைகளுக்கு மேலே ஒரு பில்ட் பண்ண ரெசார்ட் வேணும்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் நம்ம கடலோர பகுதிகளில் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் கடல் உள்வாங்கிற ஒரு ஃபெனாமினாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ நான் வந்து நேரில் பார்த்து ரொம்ப உணர்ந்து ஆச்சரியப்பட்டு அண்ட் பக்கத்தில் நாங்கள் கடல் உள்வாங்கினதுக்கப்புறம் வெளியில் நடந்து போனோம். அதே மாதிரி அதுலேயே நடந்து வந்தோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. காலையிலேக்கும் ஈவினிங் மேலே ஆகும்போது வந்து கடல் உள்வாங்கிறது பார்க்க. ஸோ நாங்கள் 2வது நாள் ரெசார்ட்டில் வந்து தங்கிட்டு ரெசார்ட்டில் உள்ள பல கயாக்கிங் அண்ட் ஸ்னோர்க்கெலிங் இந்த இதெல்லாம் வந்து எங்கள் புக்கிங்கோடையே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீ இல்லை, புக்கிங்கோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எழுந்திரிச்சு அப்படியே நடந்து போய் அந்த சைடு உள்ள வில்லேஜ் ஏரியா, அந்த ஃபிஃபி ஐலாண்டில் உள்ள வில்லேஜ் ஏரியாவை போய் பார்த்துட்டு அங்கே போய் நாங்கள் எங்களோட இரவு உணவான டின்னரை வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. டே 3 நாங்கள் பொறுமையாக எழுந்திரிச்சு அப்படியே ஒரு 9 மணிக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றணும் அப்படின்றதுக்காக போய் வேகமாக சாப்பிட போயிட்டு அப்படியே அந்த அந்த நேரத்தில் ஆக்சுவலி நான் அதை வந்து ஒரு டைம் லேப்ஸ் வீடியோ எடுத்திருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அந்த கடல் வந்து நல்லா உள்வாங்கி இருந்துச்சு. நாங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து சாப்பிட்ருப்போம் மெதுவாக. அந்த 1 மணி நேரத்தில் கடல் வந்து அப்படியே நாங்கள் இந்த ஹோட்டலோட ரெசார்ட்டோட கரையை வந்து தொட்டுருச்சு. பார்க்க ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 1 ஹவரில் இப்படி ஆகிறத வந்து நான் இவ்வளோ நேரில் நோட்டீஸ் பண்ணதில்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து ஃபிஃபி ஐலாண்ட்ஸ்லேருந்து எங்களோட நெக்ஸ்ட் பிளான் வந்து திரும்ப அவனாங்க்கு போகிறது தான். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் செக் அவுட் பண்ணதுக்கப்புறமும் எங்களுக்கு லாங் டெயில் போட்டில் தான் வந்து நாங்கள் ஃபிஃபி ஐலாண்டோட மெயின் பியர்னு போனோம். இந்த ஒரு ஹோட்டலோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் இன்னொரு ஸ்டாப் ஆஃப் த பியரில் இருக்குன்னு சொல்லிக்கலாமே. ஸோ இன்னொரு சைட் ஆஃப் த ஐலாண்டில் இருக்குது. ஸோ நாங்கள் இன்னும் மெயின் ஐலாண்டு ஃபிஃபியோட மெயின் பியர் போய் அங்கேருந்து திரும்ப நாங்கள் வந்து அவனாங்க்கு போனோம். ஸோ இந்த மாதிரி ஒரு போட் எப்படி பண்ணுறது எல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்காக. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அழகாக கிளம்பி கொஞ்சம் நேரம் ஹோட்டலில் அம்யூனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நல்லா லெஷராக இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே அவனாங்க்கு போனோம். நடுவில் ஒரு சாரோட வீடியோவை பார்த்துருப்பீங்க, சாரோ மேடமும். அவங்க வந்து நாங்கள் ஃபிஃபி ஐலாண்ட்ஸில் சாப்பிட்டப்ப உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து நடந்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. ஸோ நாங்கள் அவனாங்க்கு போயிட்டு நாங்கள் உடனே ரெடியாகி போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி கிறிஸ்மஸ் ஈவ். ஸோ கிறிஸ்மஸ் ஈவோட ப்ரேயர் வந்து நாங்கள் வந்து சர்ச்சில் போய் அட்டெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளான். கிறிஸ்மஸ் ஈவ் வந்து நாங்கள் ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் போய் அட்டெண்ட் பண்ணோம். ப்ரேயர் ஒரு 1.5 hours இருக்கும். 1.5 hours இருக்கும். ஹாஃப் ஆஃப் த சர்ச் வந்து ஃபாரினர்ஸ் தான் எல்லாருமே. ஹாஃப் ஆஃப் த சர்ச் தான் வந்து தாய் பீப்புள் இருந்தாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி நைட்டு வந்து எங்களுக்கு வந்து டின்னர் சர்வ் பண்ணாங்க. அவங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து. ஸோ ரொம்ப தாட்ஃபுல் ஆஃப் தெம் டு ஷேர் எங்கள் கூட அந்த ஒரு நல்ல நாளை. அண்டு அதனால் நாங்கள் வந்து அங்கே உள்ள தாய்லாண்டில் உள்ள லோக்கல் ஃபுட் வீட்டில் செஞ்சது வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி ஃபார் த சர்ச். அண்ட் ஐ திங்க் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து பண்ணுறதா சொன்னாங்க. அண்டு கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. நான்காவது நாள் நாங்கள் வந்து பைக்கை ரெண்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் பொறுமையாக எழுந்திரிச்சு அன்றைக்கி தான் டிசைட் பண்ணோம். சரி, ஆப்போசிட்டில் ஒரு பைக் ரெண்டல் சர்வீஸ் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு பி ஷுர் தட் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் வச்சுருக்கணும். அது வாங்கிட்டோம் நாங்கள். ஸோ அது வாங்கிட்டு தான் நீங்கள் வரணும். நீங்கள் இந்தியாவில் அப்ளை பண்ணுறனாலும் இந்தியன் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை யூரோப்பியன் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் யூஎஸ் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் ஐ திங்க் யூ ஷுட் செக் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் அப்ளை ஃபார் தாய்லாண்டா இல்லையான்னு. இல்லைன்னா நீங்கள் தனி பெர்மிட் எடுத்துகிட்டு தான் வரணும். அப்படியே போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1 hour டிரைவ் தள்ளி ஒரு பூல் இருந்துச்சு, எமரால்ட் பூல்னு. இது எல்லாமே வந்து நேச்சரால் இயற்கையால் உருவாக்கப்பட்ட பூல்ஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னால் நம்ம பூமியிலேருந்தே வந்து தண்ணி வந்து வெப்பமாக ஒரு ரொம்ப சூடாக ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து உள்ளே உட்காரும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-45 டிகிரியாவது இருந்திருக்கும். ரொம்ப நல்லா சுட்டுச்சு ஆக்சுவலி. அப்படியே கீழே இறங்கி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு தண்ணி வந்துச்சு. அது வந்து ஒரு ஆறு அங்கே இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப முதல் முறை பார்க்க ரொம்ப இயற்கை வந்து இவ்வளோ வியப்பூட்டக்கூடிய திறன் உண்டு அப்படின்றத பார்க்க நம்ம அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு தூரமாக தெரியல ஒரு
டைகர் கேவ் டெம்பிள், அதாவது அங்கே வந்து மேலே வந்து ஒரு பெரிய புத்தரோட சிலை இருந்துச்சு. அதை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். இன்னைக்கு நாங்கள் போகிறப்ப லேட் ஆகிடுச்சு. கீழே வந்து அழகான ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் வந்து நீங்கள் பார்க்குறேன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஆனால் மேலே உள்ள புத்தர் சிலை வந்து ஏறுறதுக்குள்ளே நாக்கு தெரிச்சுங்க. 1260 படியோ என்னவோ, பட் ஆனால் 1200 சில்லற சம்திங். அது ஏறுறதுக்குள்ளே அதுவும் ஏறும்போது ஃபுல்லாக எல்லாமே வந்து என்னால் ஹேண்டில் பிடிக்க விடாமல் ஏறவே முடியலை. கீழெல்லாம் பார்த்தோம்னா அப்படி ஒரு குறுகலான படி செங்குத்தாக ஏறிக்கிட்டே இருக்குது. சரி, கண்டிப்பாக ஏறணும் ஏறி முடிச்சே ஆகணும்னு நாங்கள் வந்து ஏறிட்டோம். போகிறவங்கலாம் வந்து கொஞ்சம் மேலே ஏறி பார்த்துட்டு வந்தவங்கலாம் நமக்கு வந்து கொஞ்சம் தைரியம் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் எப்படியோ ஏறி முடிச்சு பார்த்துட்டு அங்கே ஒரு நம்ம தமிழ் ஃபேமிலி ஒருத்தவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களோட காசு வந்து கையில் வச்சிருந்த காசு வந்து தீர்ந்துருச்சு. ஏடிஎம்மில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அந்த பைக் ரெண்டல் கொடுத்தனால அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் நேராக போய் பார்க்க ரொம்ப ஒர்த்துங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சிட்டியை பார்க்குறப்போ. அப்படியே நாங்கள் மழையோடு அந்த நாளை முடிச்சிட்டோம். மழையோட பைக்கை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த டே 5 அது ஒரு ஏர்லி மார்னிங் அதிகாலையில் எழுந்திரிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு லாங் டைல் போட் டூர் வந்து ப்ரைவேட் டூர் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு 4 ஐலாண்ட் விசிட் பண்ணேன். ஏர்லி மார்னிங் புக் பண்ணியிருந்தனால ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் அப்படியே பேர்ட்ஸோட பறவைகளோட சத்தம், கடலோட ஒரு ஓசை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாங் ஐலாண்டு ஃபஸ்ட்டு. அப்படியே அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட்க்கு போய் மேலே ஏறி பார்த்தோம். முந்தின நாள் ஏறுறதுல அன்னைக்கும் ரொம்ப ஏற விட்டுட்டாங்க. பட்டு ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. அப்படியே அந்த அதிகாலை நேரம் வந்து ரொம்ப ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனால். மனதுக்கு வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்துச்சுன்னே சொல்லிக்கலாம்னு வைங்களேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஐலாண்ட் லாவ் லதிங்னு அங்கே போய் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே மீன்லாம் வந்து கரையிலையே வந்து மீன் கூட்டங்கள் வந்து அப்படியே காலுக்கு பக்கத்தில் வந்துட்டு அப்படியே டக்குன்னு ஓடி போனது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து அப்படியே பாக்பியா ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் போயிட்டு அங்கே நல்லா சன்பேதிங் பண்ணுற மாதிரிலாம் நிறையா இடம் இருந்துச்சு. அங்கே அப்படியே நடந்துட்டு அழகாக வரிசையாக போட்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ஸ்னார்க்கெலிங் பண்ணோம். ஸ்னார்க்கெலிங் பண்ண வீடியோ இல்லை, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம லைஃப் ஜாக்கெட்டை போட்டு ஏதோ புத்தக்கான்னு பண்ணி, பட் ஆனால் மீனெல்லாம் நல்லா அழகாக பார்த்தேன். அண்ட் தென் அப்படியே நாங்கள் வந்து ஹாங் லகூன்னு ஒரு இடம், அந்த இடத்த வந்து காலையில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து போட் போக முடியாத மாதிரி இருந்துச்சு அந்த காலையில் நாங்கள் போகிற வழியில். பிகாஸ் ஆஃப் த கடல் உள்வாங்கிற ஃபினாமினால, லோ டைட்னால. ஸோ கொஞ்சம் ஹை டைட் ஆனோடனே நாங்கள் எங்கள் கேப்டனை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி அங்கே போக சொல்லி அங்கே போய் பார்த்தோம். அதுவும் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அந்த இடம். சுற்றி மலை, நடுவில் கொஞ்சம் கடல், அப்புறம் அப்படி வெளியில் ஒரு குகையிலேருந்து வெளியில் போகிற மாதிரி அப்படி ஒரு லைம் ஸ்டோன் கிளிஃப் எல்லாம். டே 6ம் எங்கள் பிளானில் இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் 2 நாள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஸோ ஒழுங்காக பார்த்து சாப்பிடுங்க தாய்லாண்டில். ஸோ அதனால் நமக்கு வந்து படுக்கை ஆகிட்டோம். டே 6 சிவியர் டீஹைட்ரேஷன். பட் இந்த ஒரு பிளான் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். இது பார்க்க இந்த பிளான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்கள் நம்பியிருந்தோம். கண்டிப்பாக இந்த டே நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேபி எமரால்ட் பூல்லாம் ரொம்ப தூரமாக உள்ள இடங்கள், ரொம்ப தூரம்னா அதான் ஒரு மணி நேரம் ஆகும் வைங்களேன், 50 கிலோமீட்டர் அனுபவம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நாளை வந்து ஸ்வாப் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவையுள்ள இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் வந்து டெலிவர் பண்ணுறேன். அடுத்தடுத்து நான் ஷார்ட் வீடியோஸ் அபவுட் தாய்லாண்டில் என்ன பண்ணுறது, எப்படி புக்கிங் பண்ணுறது, அதெல்லாம் போடுறேன். அண்ட் மோர் ட்ராவல் வ்ளாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த தமிழச்சியின் பயணங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.